ஸ்டார் விஜய் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவருடைய மனம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மனிதன் கொண்டாடுகிற விஷயங்களிலேயே மிகச்சிறந்த விஷயம் காலம். இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை எங்கேயோ உயரத்தில் கொண்டு போய் வைக்கும், அவனுக்கு சோதனை கொடுக்கும், அவனை வாழ்விலே மிகச்சிறந்த மனிதனாக ஆக்கும். உங்களுக்கு தெரியும், கரித்துண்டு பூமியிலே சில 1000 ஆண்டுகள் உள்ளே இருக்கிற போது வைரமாக மாறிவிடுகிறது. காலம் ஒரு கரித்துண்டை வைரமாக ஆக்க முடியும் என்றால் காலம் எவ்வளவு பெரிய சக்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி மனிதனை மாற்றக்கூடிய காலத்தை கொண்டாடுவது தான் புது வருடத்தை கொண்டாடுவது. ஜனவரி 1ஆம் தேதி பார்ட்டி வைக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், ஜோலியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், இல்லை காலியாக கூட இருக்கலாம். ஆனால் ஜனவரி 1 என்பது ஒரு நாளை கொண்டாடுகிற விழா அல்ல. அது வருடம், காலம், நாள், மாதம் என்று எல்லாவற்றையும் சிறப்பிக்கிற ஒரு அருமையான திருவிழா தான் ஜனவரி 1 கொண்டாடுகிற அந்த காலத்தை கொண்டாடுகிற திருவிழா. என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரொம்ப வேடிக்கையாக சொல்வார், இந்த கேலண்டர்னு ஒன்று போடுவோம். ஏன் அதுக்கு காலண்டர்னு பேர்? காலம் டர் என்று கிழிபடுகிற இடம் கேலண்டர் அப்படின்னு அவர் ஒரு வித்தியாசமான விளக்கம் சொல்லுவார். அந்த கேலண்டரை கிழிக்கிற போதே பயத்தோடு கிழிக்கிறோம். நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாளை கிழிக்கிறோம் என்ற எண்ணத்தோடு, நேற்று என்ன செய்து கிழித்திருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு அந்த தேதியை கிழிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. காலம் எப்படிப்பட்டது தெரியுமா? காலம் ஒரு கற்பூரம் போல. அந்த கற்பூரத்தை வெளியில் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு காற்றுல கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி காலத்தை யாரும் நிறுத்த முடியாது, அது காற்றில் கரைந்து கொண்டே இருப்பது. ஒரு வருடம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பது யாருக்கு தெரியும்? ஒரு ஃபெயிலாக போன பையனை கேளுங்க, அவனுக்கு தெரியும். ஒரு 6 மாதத்துடைய அருமை யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், ஒரு போகம் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு விதை போட்டுட்டு இந்த 6 மாதத்தில் விளைச்சி நெல்லை நம்ம வித்துடலாம் நினச்சி அப்படியே அந்த பயிர் கருகி போச்சுன்னு வச்சுங்க, 6 மாதத்தினுடைய அருமை ஒரு உண்மையான விவசாயிக்கு தெரியும். ஒரு மாதத்தோட அருமை யாருக்கு தெரியும்? ஒரு மாதம் பெரிய விஷயங்கிற அருமை யாருக்கு தெரியும்? குறைப்பிரசவமான ஒரு தாய்க்கு தெரியும். அப்படின்னா ஒரு வாரம் என்பதனுடைய மேன்மை இந்த உலகத்தில் யாருக்கு தெரியும்? ஒரு வார பத்திரிகை ஆசிரியரை கேட்டால் தெரியும். ஒரு நாள் என்பதனுடைய அருமை யாருக்கு தெரியும்? 2 பேராசிரியர்களுக்கு ஒரே நாளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. இது நடந்த சம்பவம். ஒரு பேராசிரியர் இந்த திங்கக்கிழமை ஜாயின் பண்ண வேண்டாம், நாள் நல்லா இல்லை, நம்ம வேணால் செவ்வாய்க்கிழமை ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு நாள் தள்ளி ஜாயின் பண்ணார். ஆனால் இன்னொருத்தர் அதெல்லாம் பார்க்கல, டக்குன்னு அவர் பாட்டுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டார். அந்த டேட்லேயே ஜாயின் பண்ணலான்னு ஜாயின் பண்ணார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, சீனியாரிட்டி படி ஒரு நாள் முன்னாடி ஜாயின் பண்ணவர் 12 வருஷம் கல்லூரி முதல்வராக இருந்தார். ஒரு நாள் தள்ளி சேர்ந்தவர் முதல்வர் என்கிற அந்த ஸ்தானத்தில் உட்கார முடியாமையே பேராசிரியராக ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போனார். ஒரு நாள் என்பதனுடைய அருமை இந்த உலகத்தில் அந்த பதவியை விட்டு கொடுத்து விட்டவனுக்கு தெரியும். 1 hour, ஒரு மணி என்பதனுடைய அருமை யாருக்கு தெரியும்? ஹார்ட் அட்டாக் வந்தவனை கேளுங்க, அந்த 1 ஹவருக்குள்ளே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா கோல்டன் ஹவர் அப்படிங்கிறா. ஸோ 1 மணி நேரத்தினுடைய அருமை யாருக்கு தெரியும்னா, ஒரு ஆஸ்பத்திரியில் போய் பிழைச்சி வெளியே வந்தான் பாருங்க நோயாளி, அவனுக்கு தெரியும் 1 மணி என்பது எவ்வளவு அருமையான விஷயம் என்று. ஒரு நிமிடம் என்பது அதனுடைய அருமை யாருக்கு தெரியும்? ஒரு நிமிஷத்தோட அருமை. ஒரு ரயிலை 1 நிமிடத்தில் கோட்டை விட்டவனுக்கு தெரியும். ஒரு செகண்டோட அருமை எப்போ தெரியும்? ஒரு விபத்தில் தப்பியவனுக்கு தெரியும். சார், 1 செகண்ட் முன்னாடி போயிருந்தேன்னா போயிருப்பேன் சார், அந்த 1 செகண்ட் நல்ல வேளை நான் பின்னாடி போயிட்டேன் சார், தப்பிச்சிட்டேன் சார் அப்படிம்பா. ஒலிம்பிக்கில் போட்டியில் ஜெயிக்கிற போது ஒரு மைக்ரோ செகண்ட் என்பது எத்தனை பெரிய தங்கப்பதக்கத்தை நிர்ணயிக்கிறது என்பதை பார்த்தால் ஒரு மைக்ரோ செகண்டுடைய அருமை தெரியும். எனவே வருடம், மாதம், நாள், காலம் எல்லாமே காலத்தினுடைய அருமை தெரிந்து வாழ வேண்டிய கடமை நம்முடைய கடமை. இந்த புத்தாண்டு செய்தியாக ஒவ்வொரு நிமிடத்தையும் இந்தியர்கள் பயன்படுத்த வேண்டும் என்கிற மன உறுதியை இந்த நாளில் நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த நல்ல நாளிலே ஒரு அருமையான சிந்தனையை மையப்படுத்தி, காலத்தை மையப்படுத்தி ஒரு விவாதத்தை, ஒரு பட்டிமண்டபத்தை ஸ்டார் விஜய் தொலைக்காட்சி இங்கே அமைத்திருக்கிறது. 3ஆக காலத்தை பகுக்கிறார்கள். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சில பேருக்கு வாழ்க்கை முழுக்க போதாத காலம். இந்த 3 காலத்தையும் தாண்டி எப்பவும் புலம்பிக்கிட்டே இருப்பான். அவன்லாம் மனுஷன்ல சேர்த்தியே கிடையாது.